ஒரு மனிதன் நல்ல நேரத்தில் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பார்த்தா முகத்திலேயே ஒரு கலை தெரியும். நான் பிஏ இறுதி ஆண்டு ஆங்கில இலக்கியம் படித்து கொண்டிருந்த போது என்னுடன் படித்து கொண்டிருந்த ஒரு சக மாணவனுக்கு ஐபிஎஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ வந்தது. அது ஒரு சந்தேகத்தின் பேரில் அங்கேயும் அப்ளிகேஷன் போட்டு இங்கேயும் படிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ இன்டர்வியூவுக்கு துணைக்கு வாடான்னு சொல்லி என்னுடைய இன்னொரு நண்பனை கூட்டிக்கிட்டு அவங்க 2 பேரும் இன்டர்வியூக்கு போயிருந்தாங்க. ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சு போச்சு, இன்டர்வியூ தான். அந்த இன்டர்வியூவில் அந்த பையனுக்கு செலெக்ஷன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகி இப்போது இருக்கிற டிஜிபிக்கு முந்தின டிஜிபியாக இருந்த திரு பாலச்சந்தர் அவர் தான் அவர். அந்த பையன் வந்து செலெக்ஷன் ஆகிற போது கூட போன பையன் சொன்னான், என்னை பார்த்து, ஒரு முக்கியமான விஷயங்க, நான் வந்து தீக்காவை சேர்ந்தேன், ஆனால் நீங்கள் அடிக்கடி சாமியை பற்றி பேசுவீங்க, அதனால் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன், இன்டர்வியூவுக்கு ஒரு 4 பேர் இருக்குது இன்னும் கூப்பிட்றதுக்கு, இவன் வெயிட்டிங்கில் இருக்கிறாங்கிற போது இவன் முகத்தை பார்த்தா அன்று வரை நான் கண்டிராத ஒரு கலை, ஒரு லட்சுமி கலை அவன் முகத்தில் அவ்வளோ பொலிவாக இருந்துச்சு. ஏதோ மாப்பிள்ளை மாதிரி இருந்தானே, என்னடா இவ்வளோ தேஜஸாக இருக்கிறேன்னு நானே கூட கேட்டுட்டேன். அதே மாதிரி உள்ளே போனமே சிரிச்சுட்டே வெளியே வந்தான், ஐ எம் செலக்டட் அப்படின்னு. அப்போ நீங்கள்லாம் சொல்கிறது நிஜம்தானோ, அப்போ ஒரு நல்லது நடக்கிறதுக்கு முன்னால் திருமகள் வந்து ஒருத்தர் மேலே உட்கார்றாளோ என்று அவன் வியப்பாக சொன்னான். இது என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா ஒரு நாத்திகன் அப்படி பேசுகிறான். அதான் இங்கே திருமகளுடைய கடாட்சத்தினாலே ஒளி நிறைந்தவனாக இருக்கும். பெருமாளை பார்த்தா ஸ்ரீமான் சிறந்த ஒளி உள்ளவன் அப்படின்னு.